சமீபத்தில் நடைபெற்ற குரூப் 4 தேர்வின் காலி பணியிடங்களை உயர்த்த வேண்டும் என பல தரப்பினரும் கோரிக்கை வைத்துள்ள நிலையில் தற்போது நாம் தமிழர் கட்சி சீமான் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் உள்ளிட்டோரின் எக்ஸ் வலைதள பக்கங்களில் இது சம்பந்தமான அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். தமிழ்நாடு அரசு துறையில் காலியாக உள்ள கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட குரூப் 4 பணியிடங்களை நிரப்புவதற்கான போட்டித் தேர்வு கடந்த ஜூன் 9ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தேர்வின் மூலம் 6244 காலி பணியிடங்களை நிரப்பப்பட உள்ளது. 14 லட்சம் பேர் இந்த தேர்வை எழுதிய நிலையில் காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளன. TNPSC கடந்த 11ஆம் நாள் வெளியிட்ட அறிவிப்பில் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 480 மட்டுமே உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் தனது எக்ஸ் பக்கத்தில் இது குறித்து விமர்சித்துள்ளார். TNPSC 4ஆம் தொகுதி தேர்வு 2 ஆண்டிற்கு பிறகு தற்போதுதான் நடைபெறுகிறது. இடைப்பட்ட காலத்தில் 15,000த்திற்கும் கூடுதலான 4ஆம் தொகுதி பணியாளர்கள் ஓய்வு பெற்றிருப்பார்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது வெறும் 4024 பணியிடங்களை மட்டுமே நிரப்புவது நியாயமல்ல என்று தனது எக்ஸ் பக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். TNPSC மூலம் நிரப்பப்படும் 4ஆம் தொகுதி பணியாளர்களின் எண்ணிக்கை 15,000த்திற்கும் மேலாக உயர்த்த வேண்டும் என்றும் இந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் குரூப் 4 தேர்வு மூலம் ஆண்டுதோறும் 30,000த்திற்கும் அதிகமான காலி பணியிடங்களை நிரப்ப தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்று தனது எக்ஸ் பக்கத்தில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் பதிவிட்டுள்ளார். அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 4 தேர்வு மூலம் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 30,000 பணியிடங்கள் தேர்வு நடத்தி அரசாணை வெளியிட வேண்டும் என்றும் அரசு பணியாளர்கள் ஓய்வு பெறும் வயதை 58ஆக குறைக்க வேண்டும் என்றும் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் சீமான். நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து சுபகோமதி.